வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கொள்ளு ரசம், அதே டைமில் வாழைத்தண்டு கூட்டு. வாங்க ஃபஸ்ட்டு இந்த வாழைத்தண்டு கூட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். வாழைத்தண்டு 250 கிராம், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், பாசிப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 4 பத்தை, பச்சை மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இடித்த பூண்டு 15 பல்லு, சின்ன வெங்காயம் 20 நம்பர், தக்காளி 2 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, முழு சீரகம் 3/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வாழைத்தண்டை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் பர்டிகுலராக வாழைத்தண்டை நீங்கள் கட் பண்ணும்போது கூட்டுக்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸில் இந்த வாழைத்தண்டை கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாழைத்தண்டில் இருக்க நார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். எதுக்காக இந்த இடத்துல மஞ்சத்தூள் போடுறேன்னு கேட்டால் காரணம் இருக்குது. இந்த வாழைத்தண்டை கட் பண்ணி முடித்த பிறகு கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே கடாயில் போட்டு வாழைத்தண்டை தனியாக வேக வச்சிடறோம். வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. உப்பு அதிகமாக போனோம்னா ஒரு 1/4 உப்பு போடுங்க. கடைசியாக நம்ம வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த வாழைத்தண்டு நல்லா வேகணும். வேகிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு வேக வச்சுருங்க. அதாவது ஒரு 80% அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்ல வரேன். சைடில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கலாம். இந்த வாழைத்தண்டு இப்போ வேகட்டும். நான் சொன்ன 4-10 தேங்காய் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காவை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், இதுக்கு பிறகு பச்சை மிளகா போட்டிருக்கோம். 3 பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன். வேணால் இன்னொரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். கூட்டுக்கு எப்பவுமே நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, கூட்டுக்கு நைஸாக அரைச்சக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சாதான் கூட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 85 to 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். இப்போ தேங்காய் அரைக்கிற பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 90% அளவுக்கு வாழைத்தண்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் பேஸ்ட்டு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வாழைத்தண்டு எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கையில் எடுத்திங்கன்னா சாஃப்டாக அப்படியே மசிஞ்சு வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்து பிறகு தான் தேங்காய் பேஸ்ட்டு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாழைத்தண்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துருங்க. எதுக்காக தண்ணி இந்த இடத்துல எடுக்கிறேன்னா, கொஞ்சம் கூட்டுக்கு தண்ணி அதிகமானாலும் உங்களுக்கு டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் தேவைப்பட்ட கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு கொதிக்கும் போது கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு பிறகு திக்காக ஆரம்பிக்கும். இந்த தேங்காய் பேஸ்ட் வெந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேக வச்ச கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த கடலைப்பருப்பும் இந்த ஸ்டேஜில் போட ஆரம்பிக்கிறேன். கடலைப்பருப்பு முழுசாக இருக்கணும். எப்படி வீட்டில் சுண்டலுக்கு வந்து நீங்கள் வேக வைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் வேக வச்சுருங்க. கையில் எடுத்திங்கன்னா நல்லா மெதுன்னு சாஃப்டாக இருக்கணும். அதே டைமில் தண்ணியோட கொஞ்சம் போடுங்க. ஏன்னா பருப்பு தண்ணி இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே பாசிப்பருப்பை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். எதுக்காக 2 பருப்பு யூஸ் பண்ணுறதுன்னா, பாசிப்பருப்பு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும், டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுறேன். கடலைப்பருப்பு முழுசாக இருக்கும்போது அந்த வாழைத்தண்டோட இந்த கடலைப்பருப்பை மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த 2 காரணத்துக்காக தான் இந்த 2 பருப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பருப்புலாம் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. கொஞ்சம் கெட்டியான தன்மை வரும். வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சீரகம் போடுறோம். இந்த சீரகம் போட்டோடனே இடித்து வச்சுருக்க பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்க பூண்டு தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த சின்ன வெங்காயம். இந்த மாதிரி ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் அந்த வெங்காயம் கட் பண்ணும்போது 1/2 இல்லை 1/3 கட் பண்ணி போடலாம். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய்,
காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் தக்காளி போட போகிறேன். அதே டைமில் இந்த இடத்துல வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, அந்த வெங்காயம் முழுசாக தெரியணும். அதாவது இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் அந்த கூட்டு முடித்த பிறகு அந்த காய்கறி பருப்பு வெங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி போட்டோடனே மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர், தனியாத்தூள். கூட்டுக்கு பெரும்பாலும் அதிகமான பவுடர் மசாலா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். காரம் வேணா பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலாம். அதே டைமில் கூட்டு காரமும் இருக்கக்கூடாது. இப்போது சில்லி பவுடர், தனியாத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு உப்பும் போட்டு அந்த மசாலாவை அப்படியே வதக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வதக்கும் போது உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வைங்க. ஹை ஃப்ளேம் வச்சுன்னா இந்த பவுடர் மசாலா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போது மீடியமான ஃப்ளேம் வச்சு வதக்கணும்னு சொல்ல வரேன். இப்போது இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்ச அந்த வாழைத்தண்டு, பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி தேவைப்பட்டால் கடைசியாக வேக வச்ச அந்த வாழைத்தண்டு தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மசாலா, அந்த வாழைத்தண்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேக வச்ச தண்ணியை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, தண்ணி அவுட் பண்ணவே இல்லை. தேவைப்பட்டால் மட்டும்தான் தண்ணி யூஸ் பண்ணணும். எப்போவுமே கூட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் போட போகிறோம். எதுக்காக இந்த இடத்துல கடைசியாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, அந்த வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதே டைமில் அதிகமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக ப்ரெசென்ட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இதை தொடர்ந்து கொள்ளு ரசம். கொள்ளு 150 கிராம், இடிச்ச பூண்டு 15 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், முழு சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், சீரகம் பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கொள்ளு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு நல்லா பாயில் பண்ணுறோம். அதாவது கொள்ளு நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்க, ஒன்று வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் இருக்கும், இன்னொன்று கருப்பு கொள்ளு இருக்கும். கருப்பு கொள்ளு நீங்கள் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி வந்து ஊரில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா தோல் எடுக்காத அந்த கருப்பு கொள்ளு வச்சு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கருப்பு கொள்ளு நல்லா பாயில் பண்ணி ரசம் ரெடி பண்ணுறோம். நீங்கள் கரெக்டாக தேவையான தண்ணி ஊற்றி 5லேருந்து ஒரு 7 விசில் விட்டுருங்க. விட்ட பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த கொள்ளு நல்லா ரெடியாக இருக்கும். அதே டைமில் கொள்ளு மசிஞ்சு வரக்கூடாது, அந்த தண்ணி நல்லா நிறைய இருக்கணும். அதுக்காக நீங்கள் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த கொள்ளு உள்ளே இருக்க கொள்ளு நல்லா மசிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணால், அந்த மசிஞ்ச அந்த கொள்ளு தண்ணியை எடுத்து நீங்கள் ரசம் பண்ணால் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும். இந்த தண்ணி எடுத்து ரசத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த கொள்ளு என்ன பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. இதை சுண்டலாம் நீங்கள் வீட்டில் அவிச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், வெங்காயம், உப்பு, நெய், கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ஸ்பெஷல் நல்லாயிருக்கும். ஒன்று சுண்டலாக சாப்பிட்லாம், அப்படிலாம் இந்த மாதிரி கறி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது அந்த கொள்ளு தண்ணியை வச்சு எப்படி ரசம் பண்ணுறது பார்ப்போம். இந்த மண்சட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் குக் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா ரசம் முடித்த பிறகு எண்ணெய் மேலே மிதங்கும், அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க.
இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறணும். அதுக்கு பிறகு தக்காளி போடணும். தக்காளியோட அளவு அதிகமாக வேண்டாம், கரெக்டான அளவு ஒரு தக்காளி போதும். இந்த ரசம் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 பேர் நீங்கள் சாப்பிட்லாம். அதனால தான் கரெக்டான ரேஷியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா வதங்கணும். அதே டைமில் மஞ்சத்தூள், உப்பு, தனியா பவுடர். தனியா பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த மிளகு சீரகம் யூஸ் பண்ணுற இடத்துல தனியாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மிளகு பவுடரும் சீரகம் பவுடரும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா மிளகும் சீரகம் காசு அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் அந்த பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுருவாங்க, சில்லி பவுடரும் காரத்துக்கு போட்டுருவாங்க. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அப்படி பண்ணாதீங்க. ரசம் சொன்ன உடனே வெறும் மிளகு, சீரகம், புளி, பூண்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தனியாத்தூள்லாம் போட்டுருப்போம்ல, போட்ட பிறகு இந்த தக்காளி நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தக்காளி நல்லா குக் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த தக்காளி நல்லா வதங்கியிருக்கா. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி ஊற்ற போகிறோம். புளி தண்ணி ஊற்றின பிறகு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. புளி தண்ணி போட்ட பிறகு நல்லா கொதிச்சு வரணும், அந்த பச்சை வாசனை போடணும். கடைசியாக தண்ணி ஊற்றின பிறகு நம்ம மிளகு சீரகம் அந்த பெருங்காயம் போடும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜில் கொதிச்சதுன்னா உங்களுக்கு மிளகு சீரகம் வந்து கீழே இறங்கிடும். அதனால தான் கொதிக்கக்கூடாது சொல்லுவாங்க கடைசியான ஸ்டேஜில். இப்போது இந்த புளி தண்ணி போட்ட பிறகு நல்லா கொதிச்சிருக்கு. அந்த பச்சை வாசனை போன பிறகு கொள்ளு தண்ணி. இந்த கொள்ளு தண்ணி இதில் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு வேணால் தண்ணி ஊற்றலாம். அதிகமான தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. கொள்ளு ரசத்துக்கு கொள்ளு தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கொள்ளு தண்ணி ஊற்றின பிறகு இந்த இடத்துல உப்பு, காரம், புளிப்பு தன்மை கரெக்டாக செக் பண்ணுங்கள். இன்கேஸ் புளிப்பு அதிகமாக இருக்குது, என்ற கொள்ளு தண்ணி இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சம் சீரக பவுடர், அதுக்கப்புறம் மிளகு பவுடர், பெருங்காய பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன் கேட்டனா ரசம் இதுக்கு மேலே கொதிச்சதுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் போய்டும், நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மீடியமான ஃப்ளேம் வச்ச பிறகு கொஞ்சம் பொங்குற மாதிரி காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வர ஸ்டேஜில் கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கக்கூடாது. கொதிச்சா கண்டிப்பாக ரசம் நல்லா இருக்காது.